ஓம் சாந்தி. மார்ச் 6, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது இப்பொழுது உங்களுடைய ஓய்வு ஸ்திதியாகும். ஏனெனில் நீங்கள் சப்தத்திற்கு அப்பால் உள்ள வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே நினைவில் நிலைத்திருந்து தூய்மையாகுங்கள். கேள்வி: உயர்ந்த இலக்கை அடைவதற்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: உங்களுடைய கண்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். அவை மிகவும் ஏமாற்றக்கூடியவை. குற்றப்பார்வை பெருமளவு சேதத்தை விளைவிக்கின்றது. ஆகவே இயலுமானவரை உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். சகோதரத்துவ பார்வையை பயிற்சி செய்யுங்கள். அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து உங்களுடன் பேசுங்கள். கடவுளின் கட்டளை: இனிமையான குழந்தைகளே, காமமே கொடிய எதிரியாகும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு மனிதர் அல்ல என்பதை புரிந்து கொண்டுள்ளீர்கள். இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மாத்திரம் இங்கு வர முடியும். இங்கு உங்களுக்கு கற்பிப்பவர் கடவுளே ஆவார். இங்கு கடவுளை இனம் கண்டு கொள்ளல் இருக்க வேண்டும். கடவுள் என்னும் பெயர் மிகவும் மகத்தானது. பின்னர் அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் நடைமுறை ரீதியில் அவர் அப்பாற்பட்டவர். அவர் அத்தகைய ஒரு சின்னஞ்சிறிய புள்ளி ஆவார். ஓர் ஆத்மா ஒரு நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. அந்த நட்சத்திரங்கள் சின்னம் சிறியவை அல்ல. ஒரு நட்சத்திரமாகிய இந்த ஆத்மா உண்மையில் சின்னம் சிறியவர். தந்தையும் ஒரு புள்ளி ஆவார். தந்தை என்றென்றும் தூய்மையானவர். அவருடைய புகழ் ஞான கடலும் அமைதி கடலும் என்பதாகும். இதை பற்றி குழப்பம் அடைந்திருப்பதற்கான கேள்வியே கிடையாது. பிரதான விஷயம் தூய்மையாகுவதாகும். விகாரத்தின் காரணமாக சண்டை உள்ளது. அவர்கள் தூய்மையாகுவதற்காக தூய்மையாக்குபவரை அழைக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக நீங்கள் தூய்மையாக வேண்டும். இதை பற்றி நீங்கள் குழப்பமடையக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்தவை அனைத்தும், அங்கு இருந்த தடைகள் அனைத்தும் புதிதாக ஏற்படவில்லை. அப்பாவிகள் துன்புறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்களில் இருப்பதில்லை. வேறு எங்கும் குழப்பம் இருக்காது. இங்கு குறிப்பாக இந்த விஷயத்தின் காரணமாக அதிக அளவு குழப்பம் உள்ளது. தந்தை உங்களை தூய்மையாக்குவதற்கு வருவதால் அதிக அளவு குழப்பம் உள்ளது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஓய்வு ஸ்திதியின் பொழுதே நான் வருகின்றேன். ஓய்வு ஸ்திதி என்னும் நியதி இங்கேயே ஆரம்பமாகியது. எனவே ஓய்வு ஸ்திதியில் உள்ளவர்கள் நிச்சயமாக சப்தத்திற்கு அப்பால் இருப்பார்கள். சப்தத்திற்கு அப்பால் செல்வதற்கு நீங்கள் தந்தையை முழுமையாக நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். தூய்மையாகுவதற்கு ஒரே ஒரு வழியே உள்ளது. நீங்கள் திரும்பிச் செல்ல விரும்பினால் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். அனைவரும் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். திரும்பிச் செல்ல வேண்டியவர்கள் 2 அல்லது 4 பேர்கள் மாத்திரம் அல்ல. தூய்மையற்ற முழு உலகுமே மாற வேண்டும். இந்நாடகத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. இதுவே சத்திய யுகத்திலிருந்து கலியுகம் வரையிலான நாடக சக்கரம் ஆகும். தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்து நிச்சயமாக தூய்மையானவர்களாகவும் ஆகுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களால் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்ல இயலும். ஒரே ஒருவரே முக்தியையும் சத்கதியையும் அருள்பவர் என்பது நினைவு கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் வெகு சிலரே இருக்கிறார்கள். அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். கலியுகத்தில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். இது இலகுவான ஒன்று.
தந்தை உங்களுக்கு முன்னதாகவே கூறுகின்றார். நிச்சயமாக குழப்பம் இருக்கும் என்பதை தந்தை அறிவார். அவர் இதை அறிந்திராது விட்டால், நீங்கள் ஞான அமிர்தத்தை பருக செல்ல விரும்புகின்றீர்கள் என கூறுகின்ற கடிதத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற திறமையான வழிமுறையை அவர் ஏன் உருவாக்கி இருப்பார்? இந்த சண்டை நடைபெற வேண்டும் என்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் அறிவார். வியப்படைய உள்ளவர்கள் அவரை இனம் கண்டு இந்த ஞானத்தை மிக நன்றாக பெறுவார்கள். அவர்கள் மற்றோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார்கள். பின்னர், ஓ மாயையே, நீ அவர்களை உன்னை நோக்கி ஈர்க்கின்றாய். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. நிச்சயிக்கப்பட்டுள்ளதை எவராலும் தடுக்க முடியாது. மக்கள் இந்த வார்த்தைகளை கூறுகிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளே, இது மிகவும் மேன்மையான கல்வியாகும். கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியவை. கேட்கவும் வேண்டாம். உலகம் தமோபிரதானதாகும். கல்லூரிகளில் அவர்கள் மிகவும் தீயவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் உள்ள நிலைமையை பற்றி கேட்கவும் வேண்டாம். சத்யுகத்தில் அத்தகைய விஷயங்கள் இருப்பதில்லை. சத்யுகம் இருந்ததிலிருந்து 100,000கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டன என்று அம்மக்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் நேற்றுதான் உங்களுக்கு உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து சென்றேன். நீங்கள் அனைத்தையும் இழந்தீர்கள். உலகிலும் ஒரு தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு அதிக அளவு சொத்தை கொடுத்தேன். நீங்கள் அனைத்தையும் இழந்தீர்கள். ஒரு குறுகிய காலத்திற்குள் சொத்து அனைத்தையும் இழக்கின்ற அத்தகைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார், உங்களுக்கு அதிக அளவு செல்வத்தை கொடுத்துவிட்டு நான் பிரிந்து சென்றேன். நான் உங்களை உலகின் அத்தகைய தகுதி வாய்ந்த அதிபதிகளாக்கினேன். இப்பொழுது நாடகத்திற்கு ஏற்ப இது உங்கள் நிலைமை ஆகிவிட்டது. நீங்கள் என்னுடைய அதே குழந்தைகள் இல்லையா? நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். இது நீங்கள் விளங்கப்படுத்துகின்ற ஓர் எல்லையற்ற விஷயமாகும். தினமும் ஒரு சிங்கம் வந்துவிட்டது என்று கத்திய ஒரு பையனின் கதை உள்ளது. ஆனால் ஒருபொழுதும் சிங்கம் வரவில்லை. ஒரு நாள் உண்மையிலேயே சிங்கம் வந்தது. மரணம் வர உள்ளது என்று நீங்களும் கூறுகின்றீர்கள். மக்கள் கூறுகிறார்கள், தினமும் நீங்கள் இதை கூறுகின்றீர்கள், ஆனால் விநாசம் நடைபெறவில்லை. நிச்சயமாக ஒரு நாள் விநாசம் நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் இதிலிருந்து கதையை உருவாக்கியுள்ளார்கள். அது அவர்களின் குற்றமல்ல என்று எல்லையற்ற தந்தை கூறுகின்றார். முன்னைய கல்பத்திலும் அதே விஷயமே நடைபெற்றது. அது 5000 வருடங்களுக்கான ஓர் விஷயமாகும். பாபா பலமுறை கூறியுள்ளார், நீங்கள் தொடர்ந்தும் எழுத முடியும். பாரதத்தில் தேவ தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு மிக சரியாக அதே வழியில் 5000 வருடங்களுக்கு முன்னரும் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. பாபா வந்துவிட்டார் என மக்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் தெளிவாக அதை எழுதுங்கள். ஸ்வர்க ராஜ்யமே தந்தையிடமிருந்தான ஆஸ்தியாகும். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. அனைத்திற்கும் முதலில் புதிய உலகில் புதிய பாரதத்தில் ஸ்வர்க்கம் இருக்கிறது. ஸ்வர்க்கம் பின்னர் நரகமாகின்றது. இது ஒரு மிகப்பெரிய எல்லையற்ற நாடகமாகும். அதில் அனைவரும் நடிகர்கள். எங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நாங்கள் நடித்துவிட்டோம். இப்பொழுது வீடு திரும்பி செல்ல இருக்கின்றோம். முன்னர் நாங்கள் அதிபதிகளாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் ஏழைகளாகிவிட்டோம். நாங்கள் இப்பொழுது பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றி அதிபதிகள் ஆகின்றோம். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாகவும் வேண்டும். தூய்மை ஆகுவதன் காரணத்தால் வன்முறைகள் உள்ளன. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் பின்னர் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது விவேகமற்றவர்கள் ஆகின்றீர்கள். இந்த ஞானத்தால் வியப்படைந்து ஞானத்தை கேட்டு ஞானத்தை பேசி
மற்றோருக்கும் ஞானத்தை கொடுத்தவர்கள் உள்ளனர். பின்னர் ஓ மாயையே, அவர்கள் முன்னர் இருந்ததை போன்றே ஆகின்றார்கள். உண்மையில் அவர்கள் மேலும் தீயவர்களாக ஆகின்றார்கள். அவர்கள் காம விகாரத்தில் சிக்கிவிட்டவர்களாகி வீழ்கின்றார்கள். சிவ் பாபா இந்த பாரதத்தை சிவாலயமாக்குகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த எல்லையற்ற பாபா மிகவும் இனிமையான பாபா ஆவார். இதை அனைவரும் அறிந்திருந்தால் பலரும் இங்கு வருவார்கள். அவர்களால் இங்கு கற்க இயலாதிருக்கும். கற்பதற்கு ஏகாந்தம் தேவைப்படுகிறது. காலை பொழுதுகள் நிசப்தமானவையும் அமைதியானவையும் ஆகும். நாங்கள் எங்களை ஆத்மாக்களாக கருதுகின்றோம். நாங்கள் தந்தையை நினைவு செய்கின்றோம். நினைவின் மூலமாக அல்லாமல் எவ்வாறு எங்கள் பாவங்களை அழிக்க முடியும்? இந்த ஓர் அக்கறையே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் தூய்மையற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் ஆகிவிட்டதால் எவ்வாறு இரட்டை கிரீடம் உடையவர்கள் ஆக முடியும்? தந்தை உங்களுக்கு ஒரு மிகவும் இலகுவான விஷயத்தை விளங்கப்படுத்துகின்றார். குழப்பங்கள் ஏற்படும். அதை பற்றி பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இந்த தந்தை மிகவும் சாதாரணமானவர். அவர் அதே முறையிலேயே ஆடை அணிகின்றார். வெளிப்புறமாக எவ்வித வித்தியாசமும் இல்லை. சந்நியாசிகள் குறைந்தபட்சம் தங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் நீக்கி சென்று காவியுடைகளையாவது அணிகின்றார்கள். ஆனால் இவரின் ஆடை எப்பொழுதும் இதே போன்றது. தந்தை இவரினுள் பிரவேசித்துள்ளார். வேறு எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு தந்தை தனது குழந்தைகளை அன்புடன் கவனித்து பராமரிப்பதை போன்றே இவரும் அதையே செய்கின்றார். அகங்காரத்திற்கான கேள்வி எதுவும் இல்லை. இவர் மிகவும் சாதாரணமாக வாழ்கின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் தங்கி இருப்பதற்கு கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும். அவையும் சாதாரணமானவையாகவே இருக்கும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை காந்தமாவார். இது ஒரு சிறிய விஷயமா? புத்திரிகள் தூய்மையாகும் பொழுது பெருமளவு சந்தோஷத்தை பெறுகின்றார்கள். இங்கு ஒரு சக்தி உள்ளது என்று அம்மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது என்ன சக்தி என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தையே சர்வசக்திவான். அவர் அனைவரையும் தன்னை போன்று ஆக்குகின்றார். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி ஆக முடியாது. அப்படி இருந்தால் அனைவரின் முக சாயல்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். அவர்களுடைய அந்தஸ்தும் ஒன்றாக இருக்கும். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. 84 பிறவிகளிலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் பெற்ற அதே 84 முக சாயல்களையே பெறுகின்றார்கள். நீங்கள் தொடர்ந்தும் அந்த அதே முக சாயல்களையே பெறுவீர்கள். அதில் எந்த வேறுபாடும் இருக்க முடியாது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட்டு கிரகிக்கப்பட வேண்டும். விநாசம் நிச்சயமாக நடைபெற வேண்டும். உலகில் இந்நேரத்தில் அமைதி இருக்க முடியாது. அவர்கள் தங்கள் மத்தியில் தொடர்ந்தும் சண்டையிடுகிறார்கள். மரணம் உங்கள் தலைக்கு மேல் உள்ளது. நாடகத்திற்கு ஏற்ப ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் தொடர்ந்தும் அணுகுண்டுகளை உற்பத்தி செய்கிறார்கள். இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படும். பெரிய பாறைகள் வீழ்ந்து கட்டடங்கள் போன்றவை அனைத்தும் அழிக்கப்படும். அவர்கள் எவ்வளவு உறுதியாக கட்டடங்களை கட்டினாலும் அல்லது அஸ்திவாரங்கள் எவ்வளவு உறுதியானவையாக இருந்தாலும் அவற்றில் எதுவும் எஞ்சி இருக்காது. அத்தகைய கட்டடங்கள் பூமி அதிர்ச்சியில் கூட விழமாட்டா என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் கூறப்பட்டுள்ளது, நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் 100 மாடிகளையுடைய கட்டிடங்களை கட்டினாலும் விநாசம் நிச்சயமாக நடைபெற உள்ளது. அவை எவையும் எஞ்சி இருக்காது. உங்களுடைய சொர்க்க ஆசியை பெறுவதற்கு குழந்தைகளாகி நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். வெளிநாட்டில் என்ன நடைபெறுகிறது என பாருங்கள். அது ராவணனின் பகட்டு என்று அழைக்கப்படுகிறது. மாயை கூறுகின்றாள், நானும் குறைந்தவள் அல்ல. அங்கு நீங்கள் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்ட மாளிகைகளை கொண்டிருப்பீர்கள். அங்கு அனைத்தும் தங்கத்தினால் ஆனதாக இருக்கும்.
அங்கு 2 மாடி அல்லது 3 மாடி கட்டடங்கள் எதனையும் கட்ட அவசியமில்லை. அங்கு நிலத்திற்கு எந்த பெறுமதியும் இருக்க முடியாது. உங்கள் முன்னிலையில் அனைத்தும் பிரசன்னமாக இருக்கும். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். குழந்தைகள் மிக சிறந்த வழிகாட்டிகளாகி புத்துணர்ச்சி அடைவதற்கு இங்கு வருகிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீண்டும் வருவார்கள். பலர் வந்துள்ளார்கள். நான் அவர்கள் அனைவரையும் மீண்டும் பார்க்க இயலுமா அல்லது இயலாதா? அவர்கள் அனைவரும் இங்கு தங்கி இருக்க இயலுமா அல்லது இயலாதா என்பது எனக்கு தெரியாது. பலர் வந்துள்ளார்கள். ஆனால் இந்த ஞானத்தால் வியப்படைந்து பின்னர் ஓடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், பாபா, நான் வீழ்ந்து விட்டேன். ஓ, நீங்கள் சம்பாதித்துள்ள அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். உங்களால் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை பெற இயலாது. இதுவே மிகப்பெரிய கீழ்ப்படியாமையாகும். அம்மக்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார்கள். இந்த நேரத்திற்கு பின்னர் எவரும் வெளியே செல்லக்கூடாது. இல்லாதுவிட்டால் அவர்கள் சுடப்படுவார்கள். தந்தையும் கூறுகின்றார், நீங்கள் விகாரத்தில் ஈடுபட்டால் சுடப்படுவீர்கள். கடவுளின் கட்டளை, எச்சரிக்கையாக இருங்கள். இந்நாட்களில் மக்கள் அமர்ந்திருக்கும் பொழுதே மரணிக்கும் வகையில் வாயு போன்ற அத்தகைய விஷயங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் இறுதியில் வைத்தியசாலைகள் போன்றவை எவையும் எஞ்சி இருக்காது. ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி விரைவாக மற்றொன்றை பெறுகின்றார். அவருடைய அனைத்து துன்பங்களும் வேதனைகளும் முடிவடைகின்றன. அங்கு எந்த வேதனையும் இருக்காது. ஆத்மாக்கள் விடுபட்டிருக்கிறார்கள். தனது முழு ஆயுட்காலத்தையும் வாழ்ந்து முடிக்கும் பொழுது ஓர் ஆத்மா தன் சரீரத்தை விட்டு நீங்குகின்றார். அங்கு மரணம் இருக்காது. ராவணனும் அங்கு இருப்பதில்லை. எனவே மரணம் எவ்வாறு அங்கு வர முடியும்? அவர்கள் கடவுளுடையது அல்லாது ராவணனின் தூதுவர்கள் ஆவார்கள். கடவுளின் குழந்தைகள் மிகவும் அன்பானவர்கள். ஒரு தந்தையால் தனது குழந்தைகளுடைய வேதனையை பார்க்க சகிக்க முடியாது. நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் 3/4 பங்கு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். உங்களுக்கு அதிகளவு சந்தோஷத்தை கொடுக்கின்ற தந்தையின் வழிகாட்டல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இது உங்களுடைய இறுதி பிறவியாகும். தந்தை கூறுகின்றார், இந்த இறுதி பிறவியில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் தங்கி தூய்மையாகுங்கள். தந்தையின் நினைவின் மூலமாக மாத்திரமே உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் தலைமேல் பல பிறவிகளின் பாவங்கள் உள்ளன. நீங்கள் நிச்சயமாக தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். தந்தையே சர்வசக்திவான். சமய நூல்களை கற்பவர்கள் அனைவரும் அதிகாரிகள் என அழைக்கப்படுகின்றனர். தந்தை கூறுகின்றார், நானே அனைவருக்கும் அதிகாரி. நான் உங்களுக்கு பிரம்மாவின் மூலமாக சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை கூறுகின்றேன். உங்களை ஆத்மாக்கள் என கருதி என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீரில் நீராடுவதால் எவ்வாறு நீங்கள் தூய்மையானவர்கள் ஆக முடியும்? எங்காவது சிறிதளவு நீர் இருந்த பொழுது அவர்கள் அதையும் ஒரு யாத்திரை ஸ்தலம் என்று நம்பி விரைவாக அங்கு நீராடுவார்கள். அது தமோ பிரதான் நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. உங்களுடையது சத்தோ பிரதான் நம்பிக்கையாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இதில் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தூய்மை ஆகுவதற்கு தந்தையால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளை ஒரு பொழுதும் மீறாதீர்கள். மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். தூய்மையாகி நீங்கள் பாப் தாதா இருவரிடமிருந்தும் பெற்றுள்ள
பராமரிப்பின் பிரதி பலனை கொடுங்கள். 2. நாடகத்தின் நியதி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதை இனம் கண்டு சதா கவலையற்று இருங்கள். விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் தந்தையின் செய்தி அனைவரையும் சென்றடையுமாறு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு பெரும் புண்ணிய ஆத்மாவாக இருந்து ஞான அமிர்தத்துக்காக தாகமாக உள்ள ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பீர்களாக. ஒரு தாகமுள்ள நபரின் தாகத்தை தணிப்பது ஒரு பெரும் புண்ணிய செயலாகும். ஒருவருக்கு நீர் கிடைக்காத பொழுது அவர் அதற்காக தவிக்கின்றார். அதேபோல் ஞான அமிர்தத்தை பெறாத காரணத்தினால் ஆத்மாக்கள் பரிதவித்து துன்பத்தையும் அமைதியின்மையையும் அனுபவம் செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஞான அமிர்தத்தை கொடுத்து அவர்களின் தாகத்தை தணியுங்கள். அவசியம் என்பதால் உங்கள் உணவு வேளைகளை உருவாக்குவதைப் போல் இந்த புண்ணிய செயலையும் மேற்கொள்வது அவசியமாகும். ஆகவே நீங்கள் இந்த வாய்ப்பை பெறுவதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஒரு பெரும் புண்ணிய ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். கடந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தைரியத்துடன் முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் தந்தையிடமிருந்து உதவியை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.